இந்த பையன் கையை வச்சுட்டு சும்மா இல்லாம அந்த பொண்ணுக்கு நேரா கல்ல வீச பாக்குறான். படக்குன்னு திரும்பின பொண்ணு கண்ணாலேயே அவசியம் பண்றா. அவ்வளவுதான், அடுத்த செகண்ட் அந்த கல்ல அவனுக்கு நேரா திருப்பி அவனை அடிச்சுக்கிட்டான். என்னன்னு பார்த்தா இந்த பொண்ணுக்குள்ள ஒரு ஆவி குடியேறி இருக்கு. இதெல்லாம் எப்ப இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா, இந்த பொண்ணு அவங்க வீட்டு பேஸ்மெண்ட்ல இருக்க போஜா போர்டு ஒரு நாள் ட்ரை பண்ணதுல இருந்து அவங்க வீட்டுல ஒரே அமானுஷமா நடக்குது. இவளோட அக்கா ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும் போது யாரோ பெட்ஷீட் உருவிருக்காங்க. தங்கச்சி தான் இந்த மாதிரி பண்றான்னு அப்ப மறுபடியும் போத்திட்டு தூங்குறா. அப்படி இருந்து விடாம விடுக்குன்னு போர்வையை உருவ, ஏன்டி இப்படி பண்ற, அதுக்குள்ள இதுக்கடி முக்காடிச்சிட்டு இருக்க, குடி நான் தூங்கணும்னு தங்கச்சி தான் அந்த மாதிரி பண்றான்னு நினைச்சு இவ போர்வை எடுத்துட்டு தூங்கிடுறா. ஆனா அதுக்குள்ள இருந்தது பெயின் அவளுக்கு தெரியல. அடுத்த நாள் இவங்க வீட்டுக்கு பேங்க்ல இருந்து நோட்டீஸ் வருது. பேங்க் லோனை உடனே கட்டலைன்னா வீட்டை ஜப்தி பண்ணிடுவோம். இவ்வளவு பணத்தை எப்படி உடனே கட்டுறதுன்னு அம்மாவும் அக்காவும் உட்காந்து குழம்பிட்டு இருக்கும் போது இந்த தங்கச்சி மட்டும் பேஸ்மெண்ட் குள்ள போய் ஒரு பைக்கெட் நிறைய கட்டா பணத்தை எடுத்துட்டு வரா. இந்த பணம் உனக்கு எங்க இருந்து கிடைச்சுன்னு கேட்டா, நான் பேஸ்மெண்ட்ல இருந்து தான் எடுத்தேன்னு சொல்றேன். இதுக்கப்புறத்துல இருந்து அந்த வீட்டுல நடக்கிறது எதுவுமே சரியா இல்ல. எல்லாருக்குமே ஏதோ ஒரு அமானுஷ்யமா நடக்க ஆரம்பிக்குது.